Hello everyone. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற poem எமிலி டிக்கின்சனோட Because I Could Not Stop for Death. So this poem is prescribed as a detailed poem in TRB. Let us get into the slides, and before getting into the slides, a kind request. Please motivate me by subscribing my channel. Thank you. So, ஒரு poet introduction பார்த்துடலாம். Let us know who Emily Dickinson is. அவங்களோட full name பாருங்க, Emily Elizabeth Dickinson. She was born on December 10th, 1830 and she lived until May 15, 1886. கிட்டத்தட்ட 56 years வாழ்ந்திருக்காங்க. She was an American poet. So this belongs to அவங்களோட writings வந்து American literature-குள்ள தான் வரும். She is a little known during her life. She has since been regarded as one of the most important figures in American poetry. அவங்க லைஃப் டைம்ல வந்து அவங்கள யாருக்கும் அதிகமா தெரியாது. அதுக்கப்புறம் தான் போஸ்ட்மஸ்லி ஆஃப்டர் ஹர் டெத் தான் அவங்கள ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபிகரா அமெரிக்கன் லிட்ரேச்சர்ல அமெரிக்கன் போயட்ரியில அவங்க முக்கியமான ஒரு போயட்டஸா அவங்கள கன்சிடர் பண்ணது ஆஃப்டர் ஹர் டெத் தான். டிக்கின்சன் வாஸ் பார்ன் இன் ஆம்ஹர்ஸ்ட், மெசாச்சுசெட்ஸ். ஸோ அங்க மெசாச்சுசெட்ஸ்ன்ற ஊர்ல தான் பிறந்திருக்கிறாங்க. எவிடன்ஸ் சஜஸ்ட் தட் டிக்கின்சன் லிவ்ட் மச் ஆஃப் ஹர் லைஃப் இன் ஐசோலேஷன். தனிமையை ரொம்ப விரும்பினாங்க அப்படின்னு அவங்களோட வாழ்க்கை குறிப்பு வந்து சொல்லுது. She lived much of her life in isolation சொல்லியிருக்காங்க. Considered as an eccentric by locals, she developed a penchant for white clothing and was known for her reluctance to greet guests or later in life to even leave her bedroom. ஓகே, ஸோ இவங்க பத்தி சொல்றது எப்படின்னா தனிமையை ரொம்ப விரும்பினாங்கன்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. ஒரு எக்ஸென்ட்ரிக் மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் எடுத்துக்குவாங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஷையா யாரு கூடயும் பேசாம ரொம்ப விலகி இருந்தாங்க. அப்புறம் ஒயிட் க்ளோத்திங் மேல அவங்களுக்கு, அதாவது ஒயிட் கலர் ட்ரெஸ் மேல அவங்களுக்கு ஒரு பெரிய பிரியம் இருந்தது. எப்பவுமே அவங்க ஒயிட் கலர் ட்ரெஸ்ல தான் அவங்கள பார்க்க முடியும். ஸோ ஷி ஹேட் அ பென்சாண்ட் ஃபார் அதர் கிரேட் அட்மிரேஷன் தான் பென்சாண்ட். ஸோ ஷி ஹேட் அ பென்சாண்ட் ஃபார் ஒயிட் க்ளோத்திங் சொல்றாங்க. அண்ட் வாஸ் நோன் ஃபார் ஹர் ரிலக்டன்ஸ் டு கிரீட் கெஸ்ட் ஆர் லேட்டர் இன் லைஃப் டு ஈவன் லீவ் ஹர் பெட்ரூம். வீட்டுக்கு வர்றவங்கள கூட வாங்கன்னு சொல்ல மாட்டாங்களாம். அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க ரூமை விட்டே வெளியே வர்றதுக்கு அவங்க ரொம்ப, அதுதான் டேக்கிங் எக்ஸ்ட்ரீம்ஸ் இஸ் எக்ஸென்ட்ரிக். எக்ஸென்ட்ரிக் அப்படின்னா ஒரு மாதிரி எந்த ஒரு விஷயத்திலயும் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போறதுதான் எக்ஸென்ட்ரிக். ஸோ இவங்க வந்து அந்த மாதிரி தனிமையை ரொம்ப நேசிச்ச ஒரு போயிட் தான் எமிலி எலிசபெத் டிக்கின்சன். While Dickinson was a prolific writer, her only publications during her lifetime were 10 of her nearly 1800 poems and one letter. Okay, prolific அப்படின்னு சொன்னா அதிகமா கான்ட்ரிபியூட் பண்றது தான் ப்ராலிஃபிக்னு சொல்றோம். ஸோ இவங்க எவ்வளோ எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா 1800 poems வரைக்கும் எழுதியிருக்காங்க. அப்போ எவ்வளோ ப்ராலிஃபிக் பாருங்க. நிறைய வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அமெரிக்கன் லிட்ரேச்சருக்கு. பட் அவங்களோட லைஃப் டைம்ல பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஷையா இருந்ததுனால அவங்களோட போயம்ஸை வெளியெல்லாம் அவங்க சொல்ல விரும்பல. ஸோ 10 போயம்ஸ் தான் வந்து மற்றவங்க வந்து இவங்களோட போயம்ஸை வந்து அவங்க லைஃப் டைம்ல பார்த்துருக்காங்க. ஹர் போயம்ஸ் வர் யூனிக் ஃபார் ஹர் ஏரா. யூனிக்னா ரொம்ப ஸ்பெஷலா தனியா வித்தியாசப்படுத்தப்பட்டது. இவங்களோட போயம்ஸ் ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அவங்க பீரியட்ல எழுதின எழுத்துக்களுக்கு இவங்க எழுத்துக்கள் ரொம்பவே வித்தியாசமா இருந்தது. தே கண்டைன் ஷார்ட் லைன்ஸ், டிபிக்கலி லேக் டைட்டில்ஸ். ஷார்ட் லைன்ஸ் இருக்கும், குட்டி குட்டி லைன்ஸ் இருக்கும், லாங் லைன்ஸ் மாறி மாறி இருக்கும், டைட்டில்ஸ் இருக்காது. அண்ட் ஆஃபன் யூஸ் ஸ்லாண்ட் ரைம் அஸ் வெல் அஸ் அன்கன்வென்ஷனல் கேபிட்டலைசேஷன் அண்ட் பங்க்சுவேஷன். அங்கங்க கேபிட்டல் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. பங்க்சுவேஷன்ஸ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். மற்றவங்க செய்யறதை விட போட்டிருக்க பங்க்சுவேஷன்ல இருந்து இவங்க பங்க்சுவேஷன் டிஃபர் ஆகும். அதனாலதான் அன்கன்வென்ஷனல். எல்லாரும் யூஸ் பண்ற மாதிரி இல்லாம கன்வென்ஷனல்னா ஒரு ஸ்டைலை ஃபாலோ பண்ணா கன்வென்ஷனல், அன்கன்வென்ஷனல்னா எதையும் ஃபாலோ பண்ணாம இருக்கிறது தான் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணாம போனதுனால தான் அவங்களோட ரைட்டிங் இட்ஸ் கால்ட் அஸ் அன்கன்வென்ஷனல். Many of her poems deal with themes of death and immortality. அதிகமா அவங்களோட தீம் பார்த்தீங்கன்னா இறப்பு பத்தியும் இம்மார்டாலிட்டி, அதாவது இம்மார்டாலிட்டினா நிலையான ஒரு தன்மை தான் இம்மார்டாலிட்டி.
நிலையான தன்மை பத்தியும் பேசியிருப்பாங்க. அதே மாதிரி மார்டாலிட்டி டெத் பத்தியும் பேசியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ எக்ஸ்ப்ளோர் ஏஸ்தட்டிக் சொசைட்டி நேச்சர் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அது மட்டும் உங்க தீம் கிடையாது. ஏஸ்தட்டிக்ஸ்னா ஒரு அழகா ரசிச்சு எழுதியிருப்பாங்க, நேச்சர் பத்தியும் எழுதியிருப்பாங்க, சொசைட்டி பத்தியும் எழுதியிருக்காங்க, ஸ்பிரிச்சுவாலிட்டி கடவுள் நம்பிக்கைகள் பத்தியும் எழுதியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம போயிட் எமிலி டிக்கின்சனை பத்திய ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். நம்ம இப்போ போயம் இன்ட்ரடக்ஷனுக்குள்ள போலாம். த நேம் ஆஃப் த போயம், இன்னைக்கு நம்ம பார்க்க போற போயமோட நேம் பாருங்க. ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் த போயம் தான். நிறைய போயம்க்கு டைட்டிலே கிடையாது, அதனால ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் த போயம் தான் டைட்டிலா இருக்கும். பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்டாப் ஃபார் டெத், ஏனென்றால் என்னால் சாவிற்காக நிற்க முடியவில்லை அப்படிங்கிற மாதிரி. பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்டாப் ஃபார் டெத், டெத்துக்காக நான் நிற்கல, அதனால அது என்னை வந்து கூப்பிட்டு போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங் உள்ள ஒரு போயம் தான் இது. இட் இஸ் a lyrical poem by Emily Dickinson, first published posthumously in Poem Series 1 in 1890. ஸோ இது எப்போ பப்ளிஷ் ஆச்சு அப்படிங்கிறத பாருங்க. இது வந்து ரொம்ப ஃபேமஸான போயம் அவங்களோட போயம் சீக்வன்ஸ்ல. இது வந்து இட் வாஸ் பப்ளிஷ் போஸ்துமஸ்லி. போஸ்துமஸ்லினா ஒரு டெத், அதாவது ஒரு ஆத்தரோட டெத்துக்கு அப்புறம் வெளியே வர்ற ஒரு லிட்ரேச்சரை போஸ்துமஸ் லிட்ரேச்சர்னு சொல்லுவாங்க. ஸோ போஸ்துமஸ் போயம் அப்படின்னு சொன்னா இவங்க இறந்ததுக்கு அப்புறம் வெளிவந்த ஒரு சீரீஸ் தான் இந்த சீரீஸ் 1 in 1890. இப்போ அதுதான் அவங்க உயிரோடு இருக்கிறப்போ நிறைய போயம்ஸ் 10 போயம் தான் வெளிவந்திருக்குன்னு சொல்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட அவங்க எல்லா போயம்ஸுமே போஸ்துமஸா தான் வெளிவந்திருக்கு. அப்படின்னா என்ன 1800 போயம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா போயம்ஸுமே ஆஃப்டர் ஹர் டெத் தான் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ இந்த போயம் எதுல வந்ததுன்னா சீரீஸ் 1 in 1890. ஓகே, த ஸ்பீக்கர் ஆஃப் த போயம் ஸ்பீக்ஸ் அபவுட் டெத் அண்ட் ஆஃப்டர் லைஃப். ஸோ இந்த போயமோட ஸ்பீக்கர், அந்த போயம்ல இருக்கிற ஸ்பீக்கர் ப்ரொட்டகனிஸ்ட் எதை பத்தி பேசுறாரு அப்படின்னு சொன்னா டெத் பத்தியும், அடுத்தது ஆஃப்டர் லைஃப். ஆஃப்டர் லைஃப்னா டெத்துக்கு அப்புறம் இருக்கிற ஒரு வாழ்க்கையை பத்தியும் பேசுறாங்க. ஷி பர்சனிஃபைஸ் டெத் அஸ் a young man riding along with her in a carriage. இதுல பாத்தீங்கன்னா டெத்தை பர்சனிஃபை பண்ணியிருப்பாங்க. பர்சனிஃபைனா இறப்புக்கு ஒரு உருவம் கொடுத்திருப்பாங்க, ஒரு மனுஷனா ஒரு யங் மேனா அவங்கள வந்து பார்த்திருப்பாங்க. ஓகே, as she goes through to the afterlife, she grieves us of her past life while she was still alive. அவங்க ஆஃப்டர் லைஃப்ல போறாங்க, அதாவது டெத்துக்கு அடுத்த பிறவிக்கு போறாங்க, அடுத்த வாழ்க்கைக்கு, டெத்துக்கு அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கறத பத்தி பேசுறாங்க. அதே சமயம் பாஸ்ட் பத்தியும் அவங்க திங்க் பண்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு போயம் தான் பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்டாப் ஃபார் டெத். கம் லெட் அஸ் கெட் இன்டு த டெக்ஸ்ட் ஆஃப் த போயம். போயம்குள்ள நம்ம போலாம். இது கிட்டத்தட்ட 6 ஸ்டான்சாஸ்ல இருக்கு இந்த போயம். ஃபர்ஸ்ட் ஸ்டான்சா பாருங்க, எல்லாத்துலயும் 4 ஸ்டான்சாஸ் இருக்கு. பங்க்சுவேஷன்ஸும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் பாருங்க. இதெல்லாம் பங்க்சுவேஷன்ஸ் அங்கங்க வந்து போட்டிருக்காங்க. பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்டாப் ஃபார் டெத், he kindly stopped for me, the carriage held but just ourselves and immortality. இதுதான் first stanza. Because I could not stop for death, he kindly stopped for me. நான் சாவிற்காக நிற்கவில்லை, அதனால் அவன் எனக்காக நின்றான் அப்படிங்கிறாங்க. So she was very busy. She was not waiting for, she could not stop for death. டெத்துக்காக அவங்க காத்திருக்கவோ வெயிட் பண்ணவோ இல்ல, அவங்க நிக்கவும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதனால நான் டெத்துக்காக காத்திருக்கவே இல்லை, ஆனா டெத் வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்றாரு. he kindly stopped for me, அவன் என் மேல் இறக்கப்பட்டு வந்து என்னை ஏற்றுக்கொண்டான். the carriage held but just ourselves, ஒரு கேரேஜ்ல அவன் வந்தான். யார் இங்க வந்து டெத்தை பர்சானிஃபை பண்ணியிருக்காங்க, சாவ இறப்ப வந்து பர்சானிஃபை உருவம் கொடுத்திருக்கிறாங்க. ஒரு யங் மேன் மாதிரி, ஒரு யங் மேன், ஒரு கோட்லி லவர் மாதிரி. she has personified death as if death is a young man. அவங்க டெத்தை கண்டுக்கவே இல்லை, ஆனா டெத்துக்கு இவங்க மேல பிரியம் வந்து என்ன பண்ணிட்டான், அவன் வந்து இவங்கள கேரேஜ்ல கூப்பிட்டு போறான் அப்படின்னு சொல்றாங்க. The carriage held but just ourselves. அந்த கேரேஜ்ல நாங்க 2 பேர் மட்டும்தான் இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. யாரு 2 பேரும், டெத்தும்
இவங்களும் அந்த poet இல்லைன்னா அந்த ஸ்பீக்கர், அந்த பாட்டோட ஸ்பீக்கர், அவங்களும் டெத்தும் மட்டும்தான் இருந்தாங்க. அண்ட் இம்மார்டாலிட்டி, அவங்க கூட வந்து இன்னொருத்தரும் இருந்தாங்க. யாருன்னா இம்மார்டாலிட்டி. இம்மார்டாலிட்டினா நிலையான தன்மை, மார்டாலிட்டினா நிலையற்ற தன்மை, இம்மார்டாலிட்டினா நிலையான தன்மை. காட் இஸ் இம்மார்டல், மேன் இஸ் மார்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதன் அழியக்கூடியவன், நிலையற்றவன். கடவுள் நிலையானவன், அழிவற்றவன் அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்போ இவங்க எங்க போறாங்க? இம்மார்டாலிட்டிக்குள்ள போறாங்க. இப்போ வந்து இறந்துட்டதுனால உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் மனுஷன் வந்து மார்டல். இறந்துட்டான் அவன் இம்மார்டல் ஆயிடுறான், அழிவற்றவன் ஆயிடுறான். இறந்ததுக்கு அப்புறம் ஆன்மாவுக்கு வந்து அழிவில்லை. அதைத்தான் அவங்க சொல்ல வர்றாங்க. ஸோ த கேரேஜ் ஹெல்ட் பட் ஜஸ்ட் ourselves and immortality. ஸோ இந்த 4 lines உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப நான் ரீட் பண்ற பாருங்க. Because I could not stop for death, he kindly stopped for me. The carriage held but just ourselves and immortality. So டெத்துக்காக நான் கத்திருக்கல, அவனை கண்டுக்கல, ஆனா அவன் வந்தான். He just carried me in his carriage and immortal. நாங்க அந்த கேரேஜ்ல யாரெல்லாம் இருந்தோம்? நானு, டெத்து, இம்மார்டாலிட்டி இருந்தோம் அப்படின்னு சொல்றேன். We slowly drove, he knew no haste, and I had put away my labor and my leisure too for his civility. We slowly drove. எந்த இதுவும் இல்லை, கூச்சல் இல்லை, குழப்பம் இல்லை, ரொம்ப வேக வேகமா போகணும், அவசரமா போகணும்னு ஒன்றும் இல்லை. ஏன்னா இறந்தாச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இன்னும் வந்து எல்லாமே ஸ்லோ அண்ட் ஸ்டடியா போய்க்க வேண்டியதுதான். எங்கேயும் வேகம் காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ ஷி சேஸ் we slowly drove. மெதுவாக என்னை அவன் அழைத்து கொண்டு சென்றான். He knew no haste. அவன் ஒன்றும் பதட்டப்படவே இல்லை. ஹேஸ்ட்னா பதட்டப்பட்டு வேக வேகமா பண்ற ஒரு காரணம் தான் வந்து ஒரு விஷயத்தை தான் ஹேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. He knew no haste. ஓகே, alliteration சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வரும். He knew no haste. அவனுக்கு எந்த வேகமோ பதட்டமோ பதட்டப்படவோ இல்லை. டெத் வந்து நிதானமாகத்தான் அவளை அழைத்து சென்றது. And I had put away my labor and my leisure too. என்னோட வேலையாகட்டும், என்னோட பிளஷர் டைம் எல்லாத்தையும் நான் தூக்கி வச்சுட்டேன். யாருக்காக? டெத்துக்காக. எதை பத்தியும் நான் சிந்திக்கல. என்னோட வேலைகளை, அதுதான் நேச்சுரலே, தட் இஸ் நேச்சுரல் ஃபார் எவ்ரி ஹியூமன் பீயிங். உயிரோட இருக்க வரைக்கும் தான் நாளைக்கு இதை பண்ணணும், நாளைக்கு அதை பண்ணணும், எனக்கு இந்த வேலை இருக்கு, சினிமாவுக்கு போகணும், லெஷர் டைமா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு டைமை ஒதுக்கி பண்றது எல்லாமே உயிரோட இருக்க வரைக்கும் தான். ஆஃப்டர் டெத் எதுவுமே கிடையாது. ஸோ தட் இஸ் வை ஷி சேஸ் and I had put away, நான் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டேன். my labor and my leisure too. என்னோட வேலைகளையும் தள்ளி வைத்து விட்டேன், என்னோட pleasures, என்னோட leisure டைமையும் தள்ளி வைத்து விட்டேன். for his civility. அவன் ரொம்ப இனிமையானவனா இருந்தான், ரொம்ப நைஸ் ஜென்டில்மேன். death was a very kind gentleman. அவன் அழகா என்னை வழி நடத்தி சென்று கொண்டிருந்தான். அந்த கேரேஜ்ல என்ன பண்ணிட்டு இருந்தான்? அவன் அழகா என்ன கூப்பிட்டு இருந்தான். ஒரு ஜென்டில்மேன் மாதிரி அவன் நடந்துக்கிட்டான். எனக்கு கஷ்டப்படுத்தவே இல்லை. See, it is told, after death you don't have any pain. எந்த ஒரு விஷயமும் இல்லை, எதுவுமே உன்னைய பாரமா அழுத்த போறதே இல்லை, நீ அமைதியா போலாம் அப்படின்ற மாதிரி நம்ம நம்புறோம் இல்லையா? ஆஃப்டர் டெத் நமக்கு என்ன நடக்கும் யாருக்குமே ஒன்றும் தெரியாது. ஸோ எல்லாமே ஒரு ஆம்பிகுவஸா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல சொல்ற விஷயம் தான். ஸோ ஷி சேஸ் she has put away his labor and her leisure for his civility. அவனோட அன்புக்காக, அவனோட அழகான அந்த ஜென்டில்மேன்லினஸ்க்காக இவ என்ன பண்றா? she has put away her labor and leisure. எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு டெத்து கூட கிளம்பிட்டாங்க அந்த ஸ்பீக்கர். ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஸ்டான்ஸா டூ. நம்ம அடுத்த ஸ்டான்ஸா போலாம். We passed the school where children strove at recess in the ring. We passed the fields of gazing grain. We passed the setting sun. எல்லாம் பாஸ் பண்ணி போறாங்க. We passed the school. ஒரு ஸ்கூலை தாண்டி இவங்க கேரேஜ் போயிட்டு இருக்கு. ஸோ டெத் என்ன பண்ணுது? இவங்கள, அதாவது she is a body now, dead body now. She is being taken in the carriage. ஒரு கேரேஜ்ல டெத் வந்து அவங்கள அழைச்சிட்டு போயிட்டு இருக்குது. ஸோ அங்க வந்து அவங்க ரொம்ப அவர் நீட்டா கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு. இவங்க சந்தோஷமா எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க.
எதெல்லாம் கடந்து போறாங்கன்னா ஒரு ஸ்கூலை கடந்து போறாங்க. We passed the school where children strove at recess. Children எல்லாம் they were striving to play, விளையாடுவதற்காக தயாராகி கொண்டிருந்தார்கள். At recess. Recess அப்படின்னு சொன்னா the time in இது அது என்ன சொல்ற break time. Break time ரெண்டு பீரியடுக்கு இடையில இருக்கிறது தான் recess. So அந்த டைம்ல வந்து they were playing. They were trying to play. The children were striving to play in the ring. ஒரு ரிங்க ரோசஸ் மாதிரி கையெல்லாம் பிடிச்சிட்டு ரிங்ல விளையாடுறாங்க. அந்த ரிங் அப்படிங்கிறது கூட இங்க சிம்பலைஸ் பண்ணும். ஏன்னா வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ரிங் வந்து இங்க சிம்பலைஸ் பண்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இந்த சில்ட்ரன் வந்து ரிங் மாதிரி போட்டு அப்படியே விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. கையெல்லாம் பிடிச்சு they have formed a ring. The children have formed a ring to play. So ring is symbolizing life and death. வாழ்க்கை வந்து ஒரு வட்டம் தான் அப்படிங்கிறத வந்து சிம்பலைஸ் பண்ற மாதிரி எடுத்துக்கலாம். We pass the fields of gazing grain. அடுத்தது பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்கூலை பாஸ் பண்றாங்க. அந்த ஸ்கூல்ல வந்து குழந்தைங்க வந்து they are playing at the recess time and they were playing creating a ring. ஒரு வட்டம் ஏற்படுத்தி விளையாடு கொண்டிருந்தார்கள். அடுத்ததா we pass the fields of gazing grain. அதாவது கேசிங்னா வெறித்து பார்க்கக்கூடிய அப்படிங்கிறது தான் கேசிங். கிரெயின்னா அந்த இது இருக்குது இல்லையா, விளைஞ்ச நெற்கதிர்களோ இல்ல எதுவா இருந்தாலும் சரி, மில்லட்டா இருந்தாலும் சரி, எந்த தானியமா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு தானியம், நல்ல விளைந்த தானியம், அதெல்லாம் இவங்களை வந்து வெறிச்சு பார்த்துட்டு இருந்துதான். ஃபீல்டுல இருந்த, அதாவது வயல்ல இருந்த அந்த நெற்கதிர்கள் எல்லாம் முற்றி, நெற்கதிர்களோ இல்ல ஏதோ ஒரு கதிர்கள் அதெல்லாம் முற்றிய நிலைமையில, காணா கூட இருக்கலாம், முற்றிய நிலைமையில இவங்கள பார்த்து வெறுத்து பார்த்துட்டு இருந்ததுன்னு சொல்றாங்க. ஏன் இந்த இடத்துல அப்படி சொல்றாங்க? இது அகெயின் சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் ரிங் பத்தி சொன்னாங்க, இப்போ கிரெயின் பத்தி சொல்றாங்க. கிரெயின் ஆயிடுச்சு, அது அதாவது அறுவடைக்கு தயாராயிடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்ச நாள்ல அதை வந்து என்ன பண்ணிடுவாங்க, இட் வுட் பி டேக்கன் ஆஃப். ஓகே, அதையும் கட் பண்ண போறாங்க. எல்லாம் கிரெயின்ஸ் ஆயிடுச்சு, எல்லாம் விளைஞ்சிருச்சு. ஸோ கூடிய சீக்கிரம் அதை ஹார்வெஸ்ட் பண்ண போறாங்க, அதை வந்து அறுவடை பண்ண போறாங்க. ஸோ அந்த கிரெயின் என்ன பண்ணுது, நம்மளும் இறந்து போயிடுவோம்னு சொல்லிட்டு அந்த டெட் பாடியை கேஸ் பண்ணிட்டு இருக்கு, வெறிச்சு பார்த்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கிரெயின் இஸ் ஆல்சோ எ சிம்பிள் ஃபார் டெத்துங்க. அடுத்ததா வி பாஸ் த செட்டிங் சன். அடுத்தது இவங்க என்ன சொல்றாங்க, அந்த செட்டிங் சன் இருக்கு இல்லையா, ரைசிங் சன், செட்டிங் சன், அதாவது சூரியன் உதயமாவது ரைசிங் சன் சொல்லுவோம். செட்டிங் சன்னை வந்து சூரியன் வந்து மேற்குல மறைகிறது, செட்டிங் சன்னு சொல்றோம். ஸோ மேற்குல வந்து சூரியன் மறைந்து கொண்டிருந்தார், அதையும் நாங்கள் கடந்து சென்றோம்னு சொல்றாங்க. அப்ப செட்டிங் சன்ங்கிறது இங்க அகைன் சிம்பிள் தான். செட்டிங் லைஃபோட செட்டிங் சன், அதாவது என்ன மேற்குல வந்து என்ன பண்ணுது, சூரியன் வந்து அஸ்தமிக்குது. அஸ்தமிக்குதுன்னா இட் இஸ் டெட், கீழே போயிடுது, இட் இஸ் கோயிங் டவுன். அது மாதிரிதான் லைஃபும் என்ன பண்ணுது, அஸ்தமிச்சு போறது தான். இவங்க வந்து டெட் பாடி போயிட்டு இருக்கு, இந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்க, செட்டிங் சன்னை நாங்க கிராஸ் பண்றோம்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே சிம்பிள்ஸ். இதெல்லாம் ரிங் வந்து ஒரு சிம்பிள், வாழ்க்கைக்கு ரிங் வந்து ஒரு சிம்பிள். அடுத்தது கிரெயின் வந்து ஒரு சிம்பிள், ஹார்வெஸ்டுக்கு ரெடி ஆயிடுச்சு, அதாவது அடுத்து அதையும் என்ன பண்ணி இட் இஸ் அபவுட் டு டை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது செட்டிங் சன், இட் இஸ் a symbol for death. Setting sun is also a symbol for death. Okay, or rather he passed us. செட்டிங் சன் நாங்க பாஸ் பண்ணல, அவன் தான் எங்களை பாஸ் பண்ணி போனான். ஏன்னா இப்ப அவங்க வந்து இவங்க இறந்துட்டாங்க, இவங்க வந்து எதையும் கடக்கிறது இல்ல, மற்ற விஷயங்கள் தான் இவங்களை கடந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. or rather he passed us. The dews drew quivering and chill, for only gossamer my gown, my tippet only tulle அப்படிங்கிறாங்க. or rather he passes. மேபி செட்டிங் சன்ன நாங்க பாஸ் பண்ணல, அவன் தான் எங்களை பாஸ் பண்ணி போறான், அதாவது மேற்கில் அஸ்தமனமாகும் அந்த சூரியன் எங்களை கடந்து சென்றான். அடுத்ததான்
குளிர் வந்துரும் இல்லையா? நைட் ஆக ஆக மார்னிங் அதாவது சூரியன் அஸ்தமிக்க அஸ்தமிக்க என்ன வந்துரும்? டெம்பரேச்சர் வந்து கோல்ட் ஆகும். கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ the dews drew quivering and chill. அப்படியே பயங்கர சில் ஆகுது கிளைமேட். அப்படியே நடுக்கம் கொடுக்குது. ஓகே, for only gossamer my gown my tippet only tulle அப்படிங்கிறாங்க. அவங்க போட்டிருக்கிற கவுனா இருக்கட்டும், அவங்க போட்டிருக்கிற டியூலா இருக்கட்டும், அதாவது உடம்பு மேல போத்தி இருக்கிற அந்த ட்ரெஸ்ஸும் அந்த எல்லாமே ரொம்ப தின்னா இருக்கு, ரொம்ப சன்னமா இருக்கு. ஆக்சுவலா உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா, யூரோப் மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் கிளைமேட் வந்து ரொம்பவே கோல்டா சில்லா இருக்கும். ஸோ அங்க வந்து அவங்களுக்கு வந்து எப்படிப்பட்ட ஆடைகள் தேவைன்னா ரொம்ப திக்கான ட்ரெஸ் தான் அவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆனா இவங்க இப்ப இறந்துட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு எந்த சென்ஸும் ஃபீல் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால இவங்க என்ன சொல்றாங்க, ஒரு ரொம்ப தின்னான ஒரு ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க. வெயில் மாதிரி, அதாவது இந்த சல் வெயில்னா தெரியும்ல, அந்த ஒரு மாதிரி நெட் மாதிரி இருக்க கிளாத்திங்ல போட்டிருக்கிறது தான் வெயில். அந்த முகத்தை மறைக்கிறதுக்கு போட்டிருக்கிறது தான் டியூல். ஓகே, அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் தான் வந்து அந்த நெட்னால செய்யப்பட்ட ஒரு ஆடையை தான் அவங்க அணிஞ்சிருக்கிறாங்க. கவுனும் ரொம்ப சன்னமான ஒரு கவுன் தான் போட்டிருக்காங்க. ஸோ ஷீ இஸ் ஃபீலிங் த குவிவரிங் ஆஃப் த சில்னஸ் வந்துருச்சு, ரொம்ப வந்து climate is very chill now அப்படின்னு சொல்றாங்க. Okay, we passed before a house that seemed swelling on the ground, swelling off the ground. The roof was scarcely visible, the cornice in the ground. Okay, இதுதான் அடுத்த stanza. We passed before the we passed we passed before a house. We passed இல்ல, passed அப்படிங்கிறப்போ நிக்கிறோம், நாங்க ஒரு வீட்டுக்கு முன்னாடி நின்னோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உங்க நிறைய இடங்களை ஸ்கூல்ல கடந்து போயிட்டாங்க. கிரெயின்ஸ் ரெடியா, ஹார்வெஸ்டுக்கு ரெடியா இருந்த கிரெயின்ஸ் கடந்து போனதா சொல்றாங்க. அடுத்தது செட்டிங்ஸ் என்ன கடந்து போனதா சொல்றாங்க. அவங்க உடம்புல என்ன ட்ரெஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ரொம்ப சன்னமான ட்ரெஸ் போட்டிருந்தேன், சூரியன் அஸ்தமிச்சிருச்சு, ரொம்ப கிளைமேட் சில் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ we passed before a house, ஒரு வீட்டின் முன்னால் நாங்கள் நின்றோம். That seemed a swelling of the ground. We just stopped before a house that seemed a swelling of the ground. அதாவது ஸ்வெல்லிங்னா ஒரு வீக்கம், ஒரு மேடு, ஒரு கிரவுண்ட்ல இருந்து ஒரு மேடு மாதிரி அந்த வீடு இருந்தது அப்படின்னு சொல்லி. ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். கிரேவியார்டை தான் சொல்றாங்க. ஓகே, the house was just a swelling on the ground. தரையிலிருந்து சற்று மேல் தூக்கி அந்த இடம், அந்த வீடு இருந்தது. The roof was scarcely visible. அதுக்கு வந்து ரூஃப் வந்து தெரியவே இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த வீட்டுக்கு ரூஃப் தெரியல. The cornice in the ground, அதோட சீலிங் எங்க இருந்தது? அதுவும் கிரவுண்ட்ல இருந்தது. அதாவது கிரேவியார்டு தான், அந்த டூம்ப் இருக்கு இல்லையா, அதை தான் வீடுன்னு சொல்றாங்க. அந்த டூம்ப்ல அதோட சீலிங்கும் அந்த கிரவுண்ட் மேலேயே ரொம்ப பெருசா ஒன்றும் தெரியல, தனியா தள்ளி எல்லாம் இல்லை, ரூஃப் மாதிரி இல்லை. இட் வாஸ் இன் த கிரவுண்ட் அப்படிங்கிறது. த கார்னர்ஸ் இன் த கிரவுண்ட் அப்படின்னா அதோட ரூஃபும் கிரவுண்ட்லயே தான் இருந்தது. அதாவது படுக்க வச்சு தானே அந்த கிரேவியார்ட்ல வந்து வைக்கிறாங்க. ஸோ அதனால வந்து அவங்க அப்படி சொல்றாங்க. இந்த கார்னர்ஸும் கிரவுண்ட் தரையிலேயே தான், தரமட்டத்திலேயே தான் இருக்குது. அந்த வீடு எல்லாம் தரமட்டத்திலேயே தான் இருந்தது, சின்ன வீடா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. Since then it is centuries and yet feels shorter than the day I first surmised the horse's heads were toward eternity. இதுதான் லாஸ்ட் culminating stanza. Since then it is centuries, அதிலிருந்து நூற்றாண்டுகள் ஆகிவிட்டன அப்படிங்கிறாங்க. அப்படியே காலம் ஓடிட்டே இருக்கு, எனக்கு தெரியவே இல்லை. and yet feels shorter than a day, ஒரு சில சமயம் ஒரு நாள் பொழுது கடந்த மாதிரி தான் இருக்கு, ஆனால் 100 ஆண்டுகள் ஓடிவிட்டன. நான் இறந்து 100 ஆண்டுகள் ஓடிருச்சு, ஆனா ஒரு நாள் பொழுது மாதிரி தெரியுது. சொல்லுவாங்களே, டைம் வந்து இம்மார்டல் ஆனதுக்கு அப்புறம் டைம் எல்லாம் ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க இம்மார்டாலிட்டி பத்தி பேசுறாங்க. இதெல்லாம் நிறைய ஆம்பிகுவஸா இருக்கு, நிறைய மீனிங்கோட. ஏன்னா யாருக்குமே தெரியாது ஆஃப்டர் லைஃப் என்ன நடக்கும்னு
தெரியாது. எல்லாம் ஒரு அசம்ஷன்லயே தான் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. I first surmised the horses' heads were toward eternity. இப்பதான் எனக்கு யோசனைகள் வர ஆரம்பிக்கின்றது. நான் ஏறி உட்கார்ந்த அந்த ஹார்ஸ், அந்த கேரேஜோட ஹார்ஸ் இருக்குல்லையே, அது என்னைய எட்டர்னிட்டிக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்குன்றத இப்பொழுதுதான் நான் உணர ஆரம்பிக்கிறேன்னு சொல்றாங்க. இப்பதான் நான் கெஸ் பண்றேன். என்னைய கூப்பிட்டு வந்த கேரேஜ் வந்து என்னை எட்டர்னிட்டிக்கு கூப்பிட்டு வந்துருச்சு. எட்டர்னிட்டினா நிலையற்ற தன்மைக்கு கூப்பிட்டு வந்துருச்சு. அதனால தான் எனக்கு எப்படி தெரியுது, பல நூறாண்டுகள் ஆனாலும் ஒரு நாள் பொழுது மாதிரி தெரியுது. ஸோ நான் இப்ப எதுக்குள்ள வந்துட்டேன், பிகாஸ் ஐ ஹவ் டைட், நான் இறந்து விட்டதனால் நான் எப்படி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா, ஐ ஹவ் கம் இன்டு எட்டர்னிட்டி, நான் ஒரு நிலையற்ற தன்மையை அடைந்து விட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது பொதுவாகவே ஆஃப்டர் லைஃப் பத்தி பேசுறவங்க எல்லாம் ஒரு அசம்ஷன்ல தான் பேசுவாங்க. ஸோ ஷேக்ஸ்பியர் சொன்ன மாதிரி அங்க போன யாரும் திரும்பி வந்து நம்மளுக்கு எந்த கதையும் சொன்னதே கிடையாது. அங்க எப்படி இருக்கும், ஆஃப்டர் லைஃப் என்ன இருக்கும்னு சொல்லிட்டு ஹேம்லெட்ல சொல்லியிருப்பாங்க. ஓகே, அந்த மாதிரி ஒரு ஒரு சாலிலாக்கி, ஒரு அழகான சாலிலாக்கி வரும். அதனால எந்த டிராவலரும் அங்க போன டிராவலர் திரும்பி வந்து டெத்துக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்லல அப்படின்ற மாதிரி ஒரு சாலிலாக்கி வரும். அது மாதிரி தான் இருக்கு. இதுலயும் வந்து அவங்களுக்கு தெரியாது எல்லாம். அதனால ஆம்பிகுவஸா ஒரு ஒரு நிறைய மீனிங் வரக்கூடிய மாதிரி. ஆம்பிகுவஸ் அப்படின்னு சொன்னா ஒரு வார்த்தைக்கு வந்து நிறைய மீனிங்ஸ் இருக்கும். அதுதான் ஆம்பிகுவஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கேயும் நம்ம போயட்டர்ஸ் என்ன பண்றாங்க, எமிலி டிக்கின்சன் அவங்க வந்து ஒரு இதுலயே சொல்றாங்க, ஒரு கெஸ் ஒர்க்லயே சொல்லிட்டு இருக்காங்க, நான் எட்டர்னிட்டிக்குள்ள வந்துட்டேன், ஒரு நாள் பொழுது மாதிரி இருக்கிறது பல செஞ்சுரிகள் கடந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் தட் பியூட்டிஃபுல் போயம், பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்டாப் ஃபார் டெத். ஓகே, இதுல முக்கியமான லைன்ஸ் வந்து கிட்டத்தட்ட எல்லாமே தான். இதுல இந்த ஃபார் ஒன்லி காசமர் மை கவுன் மை டிப்பட் ஒன்லி டியூல், இது கொஞ்சம் முக்கியமான லைன்னு சொல்லுவாங்க. அடுத்து அது ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸுமே இம்பார்ட்டன்ட் தான். சின்ன போயம் தான், 24 லைன்ஸ் தான். யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ த ஹோல் ஆஃப் த போயம். ஃபுல் போயமே திரும்பவும் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ஆல் த லைன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். Thank you, and I hope you like my explanations. Like and subscribe my channel.